gentlemen, together for Tennis and Temple Deva. வேணையம் பாய்ந்தாங்க இல்லை எப்படி சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. புதுவிதமான ப்ரோக்ராம் தான் நாங்கள் பண்ண போகிறோம். இது ஹிட் ஆகுது, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஹிட் ஆகுதுன்னா முதல் அடித்தளம் நம்ம ஊர் தான், ஸ்ரீலங்கா மக்கள் தான். அப்படி ஒரு ஞானம். இந்த பாட்டை ஒரு பாட்டு படமே ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு, ஆனா இங்க இட்டாங்க. தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான். பொம்மை இல்ல பொம்மை இல்ல பொம்மை, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா. அப்பா அம்மா சொல்லிட்டீங்க இல்லையா, எல்லாரும் ஆயிடுறாங்க. நல்லா இருக்கீங்களா? பேசுங்க யார், அப்படியே அமைதியா இருக்கீங்களா எல்லாரும்? போசாக்கே இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. நல்ல ஒரு வைபா இருக்கு. பாட்டு தான் போடுங்க, அப்பதான் அதுக்கப்புறம் தான் எனர்ஜி வரும் போல இருக்கு. ஒரு எனர்ஜினா நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். லைஃப் டைம் கான்செப்ட் இது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்கிட்ட இறைவன் அருளால், ஆண்டவன் அருளால் என்கிட்ட பாடல் இருக்கிறதுனால, நிறைய இது போல பாடல்கள் இருக்கால்தான் என்ன உலகமெங்கும் என்ன வந்து எங்க ஐயா சாமி நீ எனக்கு வேண்டாம், பொய் பொய்யா சொல்லி ஏமாத்துறது போதும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராஜான்னு ஒருத்தர் உச்சத்துல இருக்கும் போது இந்த பக்கம் புயலா ரகுமான் ஒருத்தர் வராரு, அது ரெண்டுக்கும் இடையில ஒருத்தர் மேஜிக் பண்றாரு. அதுதான் தேனிசை தென்றலா தேவான ஒருத்தர் அந்த இடத்துல. எங்களுக்கு நேரம் ஆகுது, ஷூட்டிங் போகுது, திட்டுவாங்க. நீங்க கிஃப்டா கொடுப்பீங்கன்னா என்ன பாட்டு கொடுப்பீங்க? அதுதான் முதல் கேள்வி. சூப்பர். ஸோ உங்களோட டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி, உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். நான் இப்போ கொழும்பில் நிற்கிறேன். கொழும்புக்கு ஏன் வந்தனான்டா, கொழும்பில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. அது யாருடைய இசை நிகழ்ச்சி என்று இசை தென்றல் தேவாவினுடைய இசை நிகழ்ச்சி வந்து வருகிற 6ஆம் தேதி வந்து நடக்க போகுது. இன்றைக்கு வந்து 4ஆம் தேதி வந்து ப்ரெஷ் மீட் ஒன்று நடக்குது. ப்ரெஷ் மீட் யூடியூபர்ஸ் சந்திப்பு ஒன்று நடக்குது. அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சினமன் கிராண்ட் ஹோட்டலில் தான் நடக்குது. அந்த ஹோட்டலுக்கு வந்து எங்களையும் அழைச்சிருந்த வேல் இப்போ நான் அங்கே தான் போய்கொண்டிருக்கிறேன். முக்கியமாக நான் கொழும்புக்கு வந்த காரணம் வந்து நீங்கள் என்ன நடிகர்கள் பாடகர்கள் வந்தோடனே எல்லோரும் ஓடிடுவீங்கன்னு நினைப்பீங்க. உண்மையில் நாங்கள் சின்ன வயசில் இருந்து பாட்டுகளை வந்து கேட்டு வளர்ந்துறாங்க. உண்மையில் அந்த பாடல் மேலே இப்போயுமே வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதன் காரணமாக அவரே இருக்கா ஒரு தடவையாச்சு பார்த்து அவர் கூட ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவோம் என்றதான் என்னுடைய ஒரே அவாவா இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறேன்னு சொன்னால் சினமன் கிராண்ட் ஹோட்டல், கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நான் வந்து போது அங்கே என்னென்ன விஷயம் நடக்க போன்றதை நான் வீடியோவில் காட்ட போகிறேன். மறக்காம அந்த காணொளி பற்றி கருத்துக்களை தெரிவிங்க. யாரும் பேசாதீங்க. ஏன்னு சொன்னால் உண்மையில் நடிகையில் வந்து பார்க்க போகிறதுக்கு நீங்கள் பேசலாம், லெஜெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா தேனிசை தேவா அவரை பார்க்க போகிறதுல நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறாருன்றதை நேரில் போய் பார்ப்போம். மறக்காம அந்த காணொளி பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ நான் கொழும்பில் கோல்ட் ஃபேஸ் அடியில் நிற்கிறேன். ஓகே, வாங்க சினமன் கிராண்ட் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதில் நாங்கள் பார்க்கலாம். முழுமையாக காணொலி தாரவர்கள் சரியா பேசாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஓகே வாங்க முழுமையாக காணொலிக்கு போகலாம். ஒரு லெஜெண்ட் தான் நம்ம முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. Ladies and gentlemen, together for Tennis and Temple Deva. அண்ட் சாரோட பாட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். காலையில் ஏற்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாண்டா இதாண்டா கேட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிங்கன்னா வேலைக்கு போகும்போது வெற்றி நிச்சயம் கேட்டுட்டு லைட்டாக அப்படி வெயிலில் சுற்றி கருத்துட்டிங்கன்னா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் கேட்டு ராத்திரி 6 மணிக்கு மேலே ஊற்றிக்கின்னு அந்த பாட்டு கேட்கலாம். அப்புறம் தூங்கும்போது அவள் ஒரு வாழை கேட்டு தூங்கிடலாம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காரு, நீங்கள் என்னெல்லாம் பாட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ 6 ஆகிட்டு டாடி செல்லம்மா மம்மி செல்லம்மான்னு ஃபுல்லாக பாடி சுற்றிருக்கேன் ஏரியாலாம். அண்ட் சார் வந்தாலே பயங்கர வைப்பாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து சூப்பராக இருக்கும் போது. அண்ட் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க சார். அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது சார், அது மட்டும் நான் கேட்டுறேன் சார். சார் இப்போ வரைக்கும் அதே மாதிரி அதே கெட்டப்பில் அதே வைப்போட எப்படி சார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை மட்டும் சொல்லுங்க சார். ஹலோ 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 அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அதே வைப்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? அப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல, நல்லா சாப்பிடுவேன், அதை சொல்லிடுவோம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நாங்கெல்லாம் வந்து ஒரு பின்னணி இசை கலைஞர்கள் தான். அதாவது வெளியே தெரியறதில்லை. ஒரு ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடியன்னா
வெளியே தெரிவாங்க. நாங்கள்லாம் வந்து பின்னணி இசை கலைஞர்கள் தான், சாங்கு ரீரெக்கார்டிங் அதெல்லாம் செய்கிற கலைஞர்கள் தான். இருந்தாலும் கூட நாங்கள்லாம் வெளியே வரும்பொழுது நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் ஆட்டோகிராஃப் அந்த காலத்துலலாம் வாங்குவாங்க. இப்போல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் தேவா அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, இந்த படம் பண்ணியிருக்காரு, அந்த படம் பண்ணியிருக்காரு, இந்த படம் நல்லா ஓடுது, ஸ்ரீகாந்த் தேவா நல்லா பண்ணியிருக்காரு, பண்ணியிருக்காருன்னா நீங்கள் பேப்பர்லேயோ வீடியோவிலையோ போட்டு 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 எங்களை பெருசாக்கி நீங்கள் அழகு பார்க்குறீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பேசுங்க. அப்படியே அமைதியா இருக்கீங்களா எல்லாரும்? போசாக்கே இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. நல்ல ஒரு வைபா பாட்டு தான் போடுங்க, அப்பதான் அதுக்கப்புறம் தான் எனர்ஜி வரும் போல இருக்கு. ஒரு எனர்ஜினா நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். எனர்ஜியா இருக்க. இல்ல சார், அது உங்களை பார்த்து ஸ்தம்பிச்சு போய் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆமா. நான் நல்லா சாப்பிடுவேன், இருந்தாலும் உடம்பு ஏற மாட்டேங்குது. அதான் மெயின். நான் கொஞ்சமா சாப்பிட்றேன், அதனால ஒல்லியா இருக்காரு ஸ்லிம்மா இருக்காருலாம் இல்லை. நல்லா சாப்பிடுவேன், ஆனால் உடம்பு ஏற மாட்டேங்குது. பார்த்தா அந்த உடம்பு ஏறலைன்னா பார்த்த மாதிரியே இருக்கும். ஒயிட் அண்ட் ஒயிட் வேற. அதே மாதிரி கொஞ்சம் முடிதான் கொட்டி போச்சு, அதனால தொப்பி. மற்றபடி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நல்ல வினயம் பாய்ந்தாங்க இல்ல, எப்படி சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோம், பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா அதான் அண்ணன் இருக்கல சார். அது இல்ல, அது வந்து அதுதான் ஸ்ரீகாந்த் நிறைய சாப்பிடுறது. அதான் உள்டா. நான் நிறைய சாப்பிடுவேன், ஸ்ரீகாந்த் சாப்பிடலன்னு நாங்க திட்டுவோம். இது வந்து உடம்பு வாகுன்னு சொல்றாங்க. அந்த வகையர் பரம்பரை, அதுல வந்து ஸ்ரீகாந்தோட அம்மா கொஞ்சம் ஸ்ரீகாந்த் மாதிரியே இருப்பாங்க. அது ஒரு காரணம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். உங்களை பார்க்கும்போதே ஒரு பயங்கர ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. உங்களை பார்க்கும்போது ஒரு சூப்பரான வைப் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இங்க இருக்கவங்க வந்து உங்ககிட்ட கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு கேளுங்க. சோ who wants to start first? யார்கிட்ட ஃபர்ஸ்ட் மைக் இந்த சைடு போகணும். அந்த சைடுல நீங்க மைக் மட்டும் பாஸ் பண்ணிடலாம். நம்ம ஹாரி பண்றோம் அந்த சைடு. பாட முடியுமான்னு சொல்லி பிரமிச்சிருக்கிறோம். எங்களோட ஷோவில் எல்லாமே உங்க பாட்டு எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ இந்த டைம்ல என்னோட கேள்வி என்னன்னு சொன்னால், கானா பாடலா இருக்கட்டும், அப்புறம் 80s 90s கிட்ஸ்ல வந்து மெலோடியா இருக்கட்டும், இல்ல அடிச்சு தூக்குற பாட்டா இருக்கட்டும், எல்லாமே மோஸ்ட் ஃபேவரட். எல்லாரோட பிளேலிஸ்ட்லயுமே என்னோட பிளேலிஸ்ட்லயுமே எனக்கு ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. சரியா? ஸோ உங்களோட பிளேலிஸ்ட்ல ஒரு மியூசிஷியனா, ஒரு சிங்கரா, இந்த ஜேர்னியில சேரோட பிளேலிஸ்ட்ல இருக்கிற பெஸ்டான அந்த ஃபேவரட் சாங் என்ன? எங்களுக்காக ஒரு லைன் பாடியும் கட்டணும் ப்ளீஸ். ரொம்ப ஒரு பெஸ்ட் சாங், எனக்கு பிடிச்ச பெஸ்ட் சாங் ஒன்று இருக்கு, ஃபேவரட் சாங் ஒன்று இருக்கு. அது இங்கிருந்து நான் சென்னைக்கு போறேன் இல்லைங்களா, அன்னைக்கு மறுநாள் தான் அந்த பாட்டையை நான் கம்போஸ் பண்ண போறேன் புது படத்துக்காக. அந்த புது படத்துக்காக கம்போஸ் பண்ண போறேன் இல்லையா, அந்த பாட்டு தான் எனக்கு பிடிச்ச பாட்டு, என்னுடைய ஃபேவரட் சாங். ஓகே, அப்ப நாங்க வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இன்னும் நான் கம்போஸ் அடுத்த வருஷம் வரும்போது பாடுவாரு. இல்ல, என்னோட இன்னொரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. கேள்வி கேட்கவே இல்ல. ஆமா, அந்த ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால், கொஞ்ச காலமா உங்களை வந்து காணையிலன்றதை விட உங்க பாட்டுகளை வந்து எங்களால கேட்க முடியல அப்படின்ற ஒரு தாகம் எங்களுக்குள்ள நிறையவே இருந்துச்சு. சோ அந்த கேள்வி கேட்கலாமான்னு இருந்தா, பட் நீங்களே எனக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. வந்து படங்கள் பண்றேன். சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல கூட ஒரு படம் இப்ப முடிஞ்சிருக்கு. அந்த படத்து பேரு சாருகேஸ் படம். நல்ல படம், நல்ல படம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Thank you துஜா. ரூபானி கொடுத்த படம். இரண்டு கேள்வி. நீங்கள் பல இசை நிகழ்ச்சிகளை கொழும்பில் இடம்பெறவிருக்கிற இந்த தேவாதி தேவா இசை நிகழ்ச்சியில் எத்தகைய ஒரு புதிய அனுபவத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? அதே போல ஆராய்ச்சினுடைய ஸ்தாபகர் ஆனந்தன் அவர்களிடம் இந்த கேள்வி, நீங்கள் பல நிகழ்ச்சிகளை இதே தலைநகர் நீங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள், இதில் எத்தகைய ஒரு புதிய ஒரு வித்தியாசத்தை ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம்? நன்றி. நீங்க பல நிகழ்ச்சிகளை நீங்க பண்ணிருக்கீங்க, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க, இதுல என்ன ஸ்பெஷலா நாங்க எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்ன டிஃபரன்ஸ் எதிர்பார்க்கலாம்? அதாவது
முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பாடல், ஒரு சினிமாவுடைய பாடல் என்றால் முதல்ல ஹிட் ஆகும் எங்க தெரியுங்களா? சிலோன்ல தான், நம்ம ஊர்ல தான். ஒரு பாட்டு அது ஹிட் ஆகுது, இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஹிட் ஆகுதுன்னா முதல் அடித்தளம் நம்ம ஊர் தான், ஸ்ரீலங்கா மக்கள் தான். அப்படி ஒரு ஞானம். இந்த பாட்டை ஒரு பாட்டு படமே ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு, ஆனா இங்க ஹிட் ஆகும். ரிலீஸ் வெளிவந்த உடனே நல்லா ரிலீஸ் ஆகும் எங்க பாட்டு. இங்க நாங்க நான் வந்திருக்கேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் யாராவது கூப்பிட்டா வந்து பாடுவேன். இப்பதான் 2022 வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எங்களுடைய ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு வச்சாங்க அவர் தலைமையில். அதுல இருந்து நல்ல ஸ்விங்கா போயிட்டு இருக்கு இது வரைக்கும். ஆண்டவருடைய அருள ஒரு புதுவிதமான ப்ரோக்ராம் தான் நாங்கள் பண்ண போறோம். நல்ல மெலடி சாங்ஸ், குத்துப்பாட்டு, கானா பாட்டு, நல்ல வைப் சாங் எல்லாமே இருக்கும். அது இல்லாம நாங்கள் பாஷா படத்துக்கு எப்படி நாங்கள் பின்னணி இசை அமைத்தோம், ரீரிகார்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நாங்க ரீரிகார்டிங் எப்படி அமைச்சோம் அப்படின்றத ஸ்டேஜிலேயே போட்டு ஆர்கெஸ்ட்ராவுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை எப்படி நாங்கள் ப்ரமோட் பண்ணோம்ன்றத காட்ட போறோம். ஏன்னா பாஷான்றது என்னுடைய லைஃப் டைம்லயே, இப்போ நான் வரும்போது கூட அந்த மியூசிக் தான் போட்டாங்க. அவ்வளவு தூரம் அதுக்கு எப்படி அந்த மியூசிக்கு நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படின்றத நாளைக்கு 6ஆம் தேதி காட்ட போறோம். அதுதான் எங்களுடைய புது விதமான ஒரு விஷயம். அதே மாதிரி விஜய் அவர்களின் படத்திலிருந்து கூட குஷின்னு நான் ஒரு படம் பண்ணினேன், அதுல இருந்தும் அந்த ரீரிகார்டிங் பண்ண போறோம். அப்புறம் கவுண்டமணி த பெஸ்ட், அதாவது நம்பர் 1 தமிழ்நாட்டிலேயே கார்னர் டியூன் டெலிஃபோன்ல அந்த கவுண்டமணி ஷார்ட் மியூசிக்னு சொல்லுவார் இல்லையா, இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோன்றதை எல்லாருக்கும் காட்ட போறோம். இது ஒரு எங்களுக்குள்ள நாங்கள் செய்கின்ற புது. ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேவாசனாலே ஒரு பிரம்மாண்டம் தான். கண்டிப்பா தேவாதி தேவானா அது இன்னொரு பிரம்மாண்டம். நீங்க பண்ண போற விஷயம் எல்லாமே இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஷோ நமக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நம்ம கூட நிறைய பார்ட்னர்ஸ் சேர்ந்துருக்கணும். அதுல முக்கியமான ஒருத்தர் தான் விஷாக அப்படின்னு சொல்லலாம், மிஸ்டர் சுபாகர். ஸோ அவர் தான் இவ்வளோ ஒரு பெரிய பேக்போனா கூட இருக்காரு இந்த ஷோக்கு. ஸோ ஒரு பெரிய நம்ம கூட வந்திருக்காரு டைட்டில் ஸ்பான்சரா. அண்ட் ரெடியா இருக்காரு அந்த சைட்ல ஆனா என்டர்டைன்மெண்டோட. அவரு ரொம்ப சூப்பரா இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய ஈவென்ட் பண்ணிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி நல்லா கைதட்டிடலாம். பிகாஸ் அவங்களும் இந்த ஷோவை பாசிபிள் ஆகிறதுக்கு நம்ம கூடவே இருந்திருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணா. உங்ககிட்ட இருந்து ஃபியூ வேர்ட்ஸ். ரூபானில நீங்க ஸோ இங்கே வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே, எங்களோட அழைப்பேற்று வந்த அனைவருக்குமே முதற்கண் வணக்கம். சார் தனிஷை தேர்தல் தேவா சார் நம்ம சாரை இப்படி ஒரு இங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு கான்சர்ட் இப்படி பண்ணுறதுக்கு கேட்டிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் சாருக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசர் இப்போ தான் அமைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சாருக்கு எஸ் சொல்லிட்டு இந்த வாட்டி வந்தார். கண்டிப்பாக எங்களுக்கு கூட ஜெர்மன் ஏன் அப்படின்னு கேட்டீங்க சார், இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு. எங்களோட சார் ஆரா என்டர்டெயின்மெண்ட் நம்ம ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம என்ன ஈவெண்ட் இப்போ 2 இயர்ஸாக எவ்வளோ ஈவெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடிக்கடி கமெண்ட் வந்துட்டே இருக்கும், தேனிசை தென்றல் தேவா சார் ப்ளீஸ், சார் தேவா சார் கான்செர்ட்னு எந்த நேரம் கமெண்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா ஸ்பான்சர்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிச்சேன். மிஸ்டர் பிரணவன் அவர் கோகா கோலா வந்திருக்காரு. தேங்க்யூ ஆல் அவர் வேல்யூபிள் ஸ்பான்சர்ஸ் பீங் ஹியர், அபான்ஸ் அண்ட் ஆர்ஜி பிரதர்ஸ், அப்புறம் A2B அண்ட் விசாகா எங்களோட டைட்டில் ஸ்பான்சர். ஸோ இதே நேரம் என்னென்ன சொல்லணும்னா, இந்த கான்செர்ட்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ஹேவ்லாக்ஸ் கிரவுண்ட்ஸில் நீங்கள் அந்த அமைப்பை பார்க்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமான மேடை அமைப்பு. அதே நேரம் ஃபர்ஸ்ட் டைம் எல்ஏ காஸ்டிக் சொல்லி ஒரு US பிராண்ட் ஒரு PA சிஸ்டம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏன்னா இங்கே முன்னாடியெல்லாம் அவ்வளோதான் 4 ஹவர்ஸ்க்கு மேலே கான்செர்ட் இருக்கும். இதை மீடியா த்ரூவாக எல்லாம் நம்ம இளைஞர் ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்படி ஒரு கான்செர்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. லைஃப் டைம் கான்செர்ட், இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கான்செர்ட்க்கு வரணும். வணக்கம்.
வணக்கம், நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இலங்கையில் உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ஹாப்பி. அது நேரம் ஆறாவோட சேர்ந்து இந்த ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அமையட்டும்னு சொல்லி வாழ்த்துக்கள். சில பாடல்கள் மக்கள் மத்தியில் அதிகமாக போய் சேருது. நிறைய சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ரசிக்கிறாங்க. இலங்கையில் நிறைய இசை நிகழ்ச்சிகள் இந்த காலத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆரா என்டர்டெயின்மெண்ட் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் ஸ்ரீலங்கா கூட்டிட்டு வராங்க. முக்கியமாக சின்னவங்கன்னு சொன்னால் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி சில மியூசிக் ஷோஸ் நடக்கும், இசை நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே நேரம் சில இசை நிகழ்ச்சிகள் பெரியாக்களை மாத்திரம் அல்லது எங்களுடைய அப்பா அம்மா வயது வந்தவர்களை மாத்திரம் டார்கெட் பண்ணி சில நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் இந்த ஷோ தேவாசருக்கு சின்னாக்களும் ஃபேன் இருக்காங்க, பெரியாக்களுக்கும் ஃபேன் இருக்காங்க. ஸோ சின்னாக்களை எப்படி வாய்ப்பு பண்ண போறீங்க? அதாவது சின்ன யங்ஸ்டர்ஸையும் அதே நேரம் பெரியவர்களையும் இணைத்து எப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க போறீங்க? என்னென்ன ஸ்பெஷல் இருக்க போகுது ஷோவில்? இப்போ ஆக்சுவலி அதாவது 90s நான் பண்ண சாங்கெல்லாம் அப்பாவுக்கு எப்படியும் தேவா ரசிகப்பா நான் எப்படியாவது என்ன ஆயிஷ்டு பாப்பா மகனை கேட்குறாரு, ஆயிஷ்டு பாப்பா அந்த ப்ரோக்ராம்க்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா 90s இருந்தவங்களாம் இப்போ நிறைய பேர் அந்த மெலோடி சாங் ரசிச்சிருக்காங்க. கானா சாங் பிரியர்கள் அதிகம் 90s எனக்கு, மெலோடி சாங்கும் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா இப்போ வர புது படங்கள்ல உதாரணத்துக்கு வாழை படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 பாட்டு என்னுடைய 90s பண்ண பாட்டு இடம்பெற்றிருக்கும். ஒன்று பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி, இன்னொன்று தூது வலை இலை அரைச்சிடும் பாட்டு. இப்போ இந்த 2 பாட்டு இப்போ 2K கிட்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த 2 பாட்டும் 2K கிட்ஸுக்கெல்லாம் தேவாதா மியூசிக்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வாழை, பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி, தூதுவலை எல்லாம் அரைச்சு, அதே போல லியோ படத்தில் விஜய் அவர்கள் நடித்த லியோ படத்தில் நான் விஜய்க்கு 14 படங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, அப்போ பிரபுதேவாக்காக பண்ண சாங் சுபாஷ் டைரக்ஷன்ல அந்த சாங்கை இப்போ போட்டு கரு கருப்பாய் அந்த பாட்டை இப்போ அதை ஹிட் ஆயிடுச்சு. அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 2K கிட்ஸுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கிற பாட்டாயிடுச்சு. ஒரு நாள் ஒரு மால் போயிருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் தான், ஒரு 35 இயர்ஸ் இருக்கும். ஒரு அப்பா, ஒரு சின்ன பையன் ஆக்சுவலாக அவன் விஜய் ரசிகனா. அந்த பையன் அந்த பையன்கிட்ட சொல்ற, இவர் யார் தெரியுமா? தேவா அப்படின்னா. தேவான்னா அவனுக்கு தெரியல, அவன் சாதாரண விஜய் படத்துல கரு கருப்பாய் பாட்டு இருக்குல்லடா, இவர் தான் மியூசிக் சொன்ன உடனே அந்த பையன் ஒரே சந்தோஷமாயிட்டான், கையெல்லாம் கொடுக்குறான் சின்ன பையன். அப்படி இப்ப இருக்கிற 2K கிட்ஸுக்கு என்னுடைய பழைய பாடல்களே இப்ப அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கூட கூலி படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் படத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ் சாங் ஃபைட்ல லயுலா காலேஜ் லைலா அந்த பாட்டு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அந்த சாங் நம்ம ஸ்டேஜில் இப்ப பாட போறோம். எதுக்கு பாட போறோம்னா, இப்ப நாங்க இதை முடிச்சுட்டு ஆஸ்திரேலியா போறோம். சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் இதெல்லாம் போயிட்டு வர போறோம் 19th, 21st and 27th. அங்க இருந்து எனக்கு போன் பண்றாங்க, சார் அந்த லயோலா காலேஜ் லைலா பாட்டு இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அதை எடுத்து நோட்ஸ் எடுத்து நாங்க ரிஹர்சல் பார்த்து முந்தா நாள் பார்த்து இங்க வரோம். அந்த பாட்டை நாளைக்கு 6 இங்க போட போறோம். கூலி படத்தில் இருந்து, வாழை படத்தில் இருந்து, லியோ படத்தில் இருந்து, நாங்க இப்படிதானே சொல்லுவோம். லியோ படத்தில் இருந்து ஒரு பாடல் கரு கருப்பாய், அப்புறம் வாழை படத்திலிருந்து, மார்க் ஆண்டனில இருந்து பஞ்சு மிட்டாய். அது போல இப்ப எல்லா பாட்டும் 2K கிட்ஸுக்கு தெரியுறாங்க. அதனால தாத்தா அப்பா புள்ள இந்த 3 ஜெனரேஷனுக்கும் என்கிட்ட இறைவன் அருளால், ஆண்டவன் அருளால் என்கிட்ட பாடல் இருக்கிறதுனால நிறைய இது போல பாடல்கள் இருக்கால்தான் என்ன உலகமெங்கும் என்னை எங்க யூனிட்டை, எங்க குரூப்பை, எங்க கான்செப்ட் கேட்கிறாங்கன்னா அது ஒரு முக்கியமான காரணம். நாளைக்கு முன்னாடி அவங்க எப்படிதான் பாவம் இறைவன் டயர்டே இல்லாம டச் ஓடி 6:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். உட்கார்ந்து பாக்குறது வேற, ஆனா 5 மணி நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க 2000 மெம்பர்ஸ். இது என்னால நம்பவே முடியல சார். கான்செர்ட் மட்டும் இல்லை சார், சீட்டிங் அப்படின்னு ஒரு கேட்டகரி. அதுக்கு பின்னாடி மீனம்மா சாரோட சாங்லேயே தான் வச்சிருக்கோம் பேரு, மீனம்மான்னு ஒரு சீட்டிங். அப்புறம் சைட்லயும் பின்னாடியும் ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கு, அவள் வருவாளான்னு ஒரு கேட்டகரி. அதுக்கு லாஸ்டா சலோமியா
அது வைப் 100% வைப் க்ரௌட் இருக்க போது சலோமியால. ஸோ இப்படி தான் எல்லா க்ரௌடுக்கும் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் உங்க கூட இருந்தவங்களை சேர்த்து வளர்த்துட்டே வாருங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து யோசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் நீங்கள் வந்து அது பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து எங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். அண்ட் நான் போட்ட அப்போ வந்து நான் இப்போ எல்லா கானா சிங்கர்லாம் இப்போ புதுசாக வர கானா சிங்கர்லாம் ரொம்ப ரசிக்கிறேன். ஏன் ரசிக்கிறேன்னா அந்த வார்த்தைகளுக்காக ரொம்ப ரசிக்கிறேன். வார்த்தைகள் ஒரு மாதா வேளாங்கண்ணி மாதா பாட்டு ஒன்று ஒருத்தர் பாடியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக லிரிக்ஸ் அமைஞ்சிருக்கும். லோக்கலாக தான் இருக்கும், லோக்கலாகவே இருக்கும். லோக்கலாக இருந்தாலும் அந்த லிரிக்ஸ் அழகாக இருக்குது. அதே மாதிரி கோலவிழியம்மா ராஜகாளியம்மா நான் ஒரு அம்மன் பாட்டு பண்ணியிருப்பேன் புஷ்பலட்சணம்ன்ற படத்தில். அதில் அவங்க வந்து ஒரு மாதிரியான ஒரு பாடல் அதை இட்டு கட்டி அதே பல டியூனில் நல்லா பண்ணுறாங்க. சில கானா பாடல்கள் நான் உண்மையிலேயே நல்லா ரசிப்பேன். திருப்பி திருப்பி போட்டு ரசிப்பேன். அவ்வளோ அழகாக லிரிக்ஸ் இருக்காங்க. சில கானா சிங்கர்ஸோட குரல்களும் நல்லா இருக்கும். அப்போ எப்படின்னா விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவன் கில்லாடி. அதாவது எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிடாம பார்க்கிறவன் கில்லாடின்னு இருக்கும் இல்லையா? இதை கலைஞர் அவர்கள் படத்துக்காக நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன் கம்போஸ் பண்றதுக்காக, பென்சிங்கவன் படத்துக்காக. அப்போ பர்டிகுலரா கலைஞர் ஐயா அவர்கள் அந்த பாட்டை சொல்லி என்னை பாராட்டினார். அந்த வரிகளை நல்லா ரொம்ப பிடிச்ச வரிகளாக அந்த பாட்டை அவருக்கு பிடிக்கும்னு சொல்லி ஐயா என்ன கேட்பாங்க. நான் அவர் பென்சிங்கம் படத்துக்காக அவர் வீட்டுக்கு கம்போசிங் பாடல்கள் எல்லாம் பண்றதுக்கு போவேன். அப்போ என்ன தேவா ஐயான்றாரு, தேவா அந்த விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஒரு தடவை பாடேன் கம்போசிங்ல. நம்ம பாட்டு அவர் பாட்டு விட்டார், அந்த பாட்டை பாடுன்னு சொல்லி அவர் அந்த நீ நல்ல வார்த்தைகள் அற்புதமா இருக்கிறார் தேவா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். எவ்வளோ பெரிய தமிழுக்கு தமிழானவர் அவர் வந்து எனக்கு ஒரு அற்புதமான வார்த்தைகள் வந்து நல்லா இருப்ப நீ நல்லா எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி நல்லா வாழ்த்தினார். இப்போ பாடுறாங்க, ஆனா அந்த அது போல இல்லை வார்த்தைகள். விதவிதமாக சோப்பு கண்ணாடி, எங்க அக்கா மகன் வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிடாம பார்க்கிறவன் கில்லாடி. அப்படி இல்லை, இப்போ அப்படி இல்லை. அதை நான் பிராங்கா சொல்லுவேன். ஆனா பாடல்கள் பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க, புது வார்த்தைகளா இருக்கு, லோக்கல் வார்த்தைகளா இருக்கு. ஒரு காதலி மேல, ஒரு ஃபெயிலியர், எல்லாமே பண்றாங்க. இப்போ மாதா மேல, சாமி மேல எல்லாம் பண்றாங்க. சலோமியா பாட்டு கூட ஒரு சாமி அம்மன் பாட்டா பாடி இருந்தாங்க. அது எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சலோமியா பாட்டில் எப்படி அம்மனை போட்டு கொண்டு வந்து அழகா பாடுறாங்கன்னு ஆச்சரியமா பாடுவேன். பிறகு எங்க எல்லாமே நல்லா பாடுறாங்க. அது எல்லாம் நல்ல கண்ணோட்டத்தில் பாடுவேன். அதாவது தான் குழந்தைய ஊட்டி வளர்த்தாதான் ஊரார் பிள்ளைய, ஒரு பழமொழி இருக்கும், தான் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஊரா பிள்ளைய ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் இன்னொருத்தருடைய பாடலை நம்ம ரசிக்க கத்துக்கணும். அப்பதான் நம்ம பாடல் கிட்டா. இதுதான் சார். வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காப்பிரைட்ஸ் எல்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. பட் தேவா சார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணதில்ல. நீ பாட்டு யூஸ் பண்றியா, யூஸ் பண்ணிக்க, தாராளம் யூஸ் பண்ணிக்க, நான் அடுத்த கான்சர்ட்ல ப்ளே பண்ணிக்கிறேன் அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபுல்லா அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த காப்பிரைட்ஸ் அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? காப்பிரைட்ஸ் வந்து ராஜா சார் வந்து கேட்கறது ஒரு நியாயமான விஷயம். அதை நான் வந்து தவறாக அதில்லை, நியாயமான விஷயம். அவருக்கு அவருடைய பாடல்களையும் கேட்கறதுக்கு அது ரைட்ஸ் கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. அவர் கேட்கறது நியாயம்தான், அதுல நான் தப்பு சொல்ல முடியாது. அவர் அவ்வளோ பெரிய ஜீனியஸ். அதாவது இன்னும் நம்ம வந்து அப்படி இன்னும் அவரை எப்படி எல்லாமோ கொண்டாடணும். அப்படி ஒரு கம்போசர், அப்படி ஒரு இசையமைப்பாளர், அப்படி ஒரு இசை கடவுள்னு எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதான். அற்புதமான கம்போசர். ஆனால் இந்த காப்பிரைட்ஸ் விஷயமா வந்து
எல்லாம் அவர் கேட்கறது ராஜா சார் தான் உண்மை, நியாயம் எல்லாம் ஓகே. ஆனால் அவர் வந்து நம் தமிழர்களுக்காக லண்டன்ல போயிட்டு ஒரு சிம்பொனி இசை நடத்துறதுக்காக போறார். எவ்வளோ பெரிய விஷயம். சிம்பொனி என்பது சாதாரண விஷயம் இல்லை. யாராலையும் அவ்வளோ ஈஸியா செஞ்சிட முடியாது, அவ்வளவு சீக்கிரமா பண்ணிட முடியாது. அது லெஜெண்டரி சார். எஸ், அது பெரிய விஷயம். ராஜா சாருக்கு அது வந்து நம்மெல்லாம் போற்றப்பட வேண்டிய இசைப்பாளர். ஆனா அவர் வந்து லண்டனுக்கு சிம்பொனி இசைக்காக பிளைட்ல ஏற நேரத்தில் ஏர்போர்ட்ல இருக்கும்போது சென்னைன்னு நினைக்கிறேன், அப்ப அங்க ஒரு பிரஸ்காரரும் பிஆர்ஓ யாரும் தெரியல, அன்பு தம்பிகள் யாரோ ஒருத்தர் வந்து அவர் போற விஷயம் வேற, சிம்பொனி இசைக்காக போறார். அங்க போயிட்டு தேவா சார் ராயல்டி விஷயம், ராயல்டி எல்லாம் கேட்கலையே தேவா அப்படின்னு அந்த நேரத்தில் போய் அவரை கேட்கிறாங்க. அது நியாயமா? அது தப்பு. தேவா ராயல்டி அப்படின்னு ராஜா சார் அற்புதமா பதில் சொன்னார். எந்த டென்ஷனும் ஆகாம அற்புதமா பதில் சொன்னார். அதே இடத்துல நான் இருந்தா கூட டென்ஷன் ஆகிட்டு இருப்பேன். ஆனா ராஜா சார் வந்து டென்ஷன் ஆகாம எது வேணுமோ இல்ல, அவசியம் இல்லாத கொஸ்டின்லாம் வேண்டாம், அழகா சொன்னார். அவசியம் இல்லாத கொஸ்டின் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அழகா ஒரு வார்த்தையில சொன்னார். அதற்காக ராஜா சார் அந்த போற நேரத்தில் காப்பிரைட்ஸ் தேவான்னு சொன்ன அன்பு நெஞ்சம் அந்த தம்பிக்காக ராஜா சார் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதான் என்னால ராஜா சாருக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டேன். அவர் அப்படி கேட்டிருக்க கூடாது, அந்த நேரத்தில் என்னை பத்தி கேட்டிருக்க கூடாது. ராஜா சாருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார் வணக்கம் சார். அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது உங்களுடைய இசையமைப்பில் உருவான ஒரு பாடல் தஞ்சாவூர் மண் எடுத்து, அது ஒரு உணர்வுபூர்வமான சம்பவம் அது. ஆகவே அந்த பாடல் ஒரு சில வரிகள் உங்களுடைய குரலில் இந்த இடத்துல நான் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் உங்களுடைய குரல் தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையோ உன்னை போல இல்லையா, பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான தானே தானே தந்தானே தந்தானே நன்றி. வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே போலதான் இப்போ ரீசெண்டா பார்த்தோம் ஒரு ப்ரோமோல ஜீ தமிழ்ல எங்களுடைய பாடகர் சபேஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. இலங்கையில ஒரு இசை கச்சேரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சந்தோஷம். முக்கியமா ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்களும் வந்து எங்களுடைய கவிஞர் அஸ்மின் அண்ணா அவர்களோடையும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய கேள்வி என்னன்னா சார், நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது கானா பாடல்களுக்கு, ஆனா உங்களுக்கு பட்டம் அளித்தது வந்து MS விஸ்வநாதன் சார் தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு. அந்த ஃபீல் பத்தி சொல்லுங்க சார். MS விஸ்வநாதன் சார் உங்களுக்கு அப்படி ஒரு பட்டம் கொடுத்தது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த பட்டத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த பட்டமும் இல்லை. அது வந்து என்னுடைய குருநாதர், என்னுடைய மானசீக குருநாதர். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணதில்லை, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. அவரை நினைச்சு 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 வளர்ந்தவன் தான் நான். அவர் வந்து என்னுடைய அப்போ நான் ஐ வாஸ் வாக்கிங் இன் தூர்தர்ஷன் கேந்திரா அப்போ 1978. அப்போ அந்த வயலும் வாழ்வு அங்கே இருக்கிற இதில் நான் வந்து மியூசிக் பண்ணுவேன். அந்த இசையை கிராமிய இசையை கேட்டுட்டு MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள் என்னை வந்து பாராட்டுவார். நல்லா பண்ணியிருக்கேன் அந்த பாட்டு கேட்டேன் தேவா. தேவான்னு கூட கூப்பிட மாட்டாங்க, அவர் தேவா அவர்களே அப்படின்னு தான் கூப்பிடுவார். அவ்வளோ பெரிய மனிதர் அவர். வந்து அவர் எங்களுக்கெல்லாம் அவர் குருநாதன். என்னை போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் தான் குருநாதன். அவர் போட்ட ரோட்ல தான், அவர் போட்ட தார் ரோட்ல தான் நாங்க கார்ல போயிட்டு இருக்கோம். அப்படி ஒரு அற்புதமான கம்போசர், இசை தெய்வம்.
எங்களுக்கெல்லாம் ஒரு எந்த சிச்சுவேஷன் எடுத்தாலும் எங்களுடைய இசை லைப்ரரி அவர் தான். அப்படிப்பட்டவர் எனக்கு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில்ல நிறைய டிவோஷனல் பாட்டு பண்ணியிருக்கார் தேவா. அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி, எனக்கு பட்டத்தெல்லாம் பத்தி கவலை இல்லை. எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா கூட ஒரு ஸ்டில்லு எடுத்துக்கணும், அதுதான் ஏன். அதனால அந்த விழாவுக்கு போன கோவிலில் போனேன். விஸ்வநாதன் வந்திருந்தார். நான் நின்றுட்டு உட்கார்ல அவர் முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். தேவா எதுக்கு பட்டம் அப்படின்னு சொன்னார். யாராவது படம் இருந்தா கொடுங்க அவர் இசையமைக்கிறது. ரொம்ப நாளா டிவி டிவோஷனல் பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஒரு சினிமா கொடுங்க அவர் மியூசிக் பண்றதுக்குன்னு மனசார சொன்னார். அவர் சொன்ன 6 மாசத்துக்குள்ள நான் சினிமாவில் உள்ள நுழைஞ்சிட்டேன், இசையமைப்பாளராக வந்துட்டேன். அது அவருடைய ஐயாவுடைய விஸ்வநாதன் ஐயாவுடைய அடி மனசுல இருந்து சொன்ன விஷயம். அந்த பட்டம் தான் அந்த தேனிசை தென்றல். அந்த பட்டம் தான், அந்த தேனிசை தென்றல் அவர் கொடுத்த பட்டம் தான் இன்னும் என் கூடவே பயணம் செஞ்சு எங்களுக்கெல்லாம் வந்து வாழ்வழித்துக் கொண்டிருக்கிறது, படி அளந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் படி அளக்குது எங்களுக்கு அவர் கொடுத்த பட்டத்தினால தான். இன்னும் ஒரு கேள்வி சார், அந்த காலத்துல வந்து ஃபோக் மியூசிக் அப்படின்னாலே ஒரு சில இருக்கும். எந்த காலத்துலமா? அதாவது 80s 90s காலத்துல. நீங்க அந்த காலத்துல சொல்றது ஔவையார் காலம் மாதிரி. அந்த காலத்துல ஓஹோ நான் ஔவையாருக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கணும் எல்லாம் நினைச்சுக்க போறாங்க. இப்போ 90s. ஆமா 90sல. ஆனா அந்த டைம்ல நீங்க எலக்ட்ரானிக் ஃபோக் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் கொண்டு வந்தீங்க, அது எப்படி சார்? எலக்ட்ரானிக் ஃபோக் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபோக்கா? அதான் எலக்ட்ரானிக் ஃபோக்குன்னா அந்த ஃபோக் ஸ்டைல்ல எல்லாம் அந்த ஃபோக் இது ஃப்ளூட், கடசிங்காரி, உடுக்கை, பம்பை, டோலக், இதெல்லாம் தவில், இதெல்லாம் யூஸ் பண்ணிருந்த காலத்துல நான் ரிதம் செக்ஷன் மாற்றி எல்லாம் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு தண்ணி கோடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது அது போல போட்டதுனால நான் அது சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் ஃபோக் கம்போசர்னு சொல்றது வழக்கம். அதான் எலக்ட்ரானிக் ஃபோக்ஸ், அந்த ஸ்டைல் தான். நன்றி. சூப்பர் சார், நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே சார், நாங்க சின்ன வயசுல எல்லாம் காலையில ஒரு 3 o'clock 4 o'clock எவ்வளவு படிக்கிறது வந்து உங்களோட பாட்டை கேட்டுக்கொண்டு தான். ரைட். அப்ப இவ்வளவு இன்னைக்கு பாக்குறது வந்து சரியான சந்தோஷம். என்கிட்ட கேள்வி என்னன்னா, கிட்டடியில கூலி படம் பார்க்க கிடைச்சது. நாங்கெல்லாம் தலைவரோட பிக் ஃபேன்ஸ், உங்களோட ஃபேன் மாதிரியே. அப்ப எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டது, அந்த தலைவரோட படத்துல அந்த முதலாவது வாதின டைட்டில் சூப்பர் ஸ்டார், அந்த சூப்பர் ஸ்டார் வார டைட்டில் வந்து நீங்க கம்போஸ் பண்ணதுன்னு சொல்லி. கண்டிப்பா அது நான் தான் கம்போஸ் பண்ணேன் அண்ணாமலை படத்துக்காக. அப்போ என்ன சொன்னார் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா, ஐடியா தான் அது. அவர் வந்து சூப்பர் ஸ்டார் முதல்ல நடிக்கிறாரு, ரஜினி சார் நடிக்கிறாருன்னு போடுறதை விட அவருக்குன்னு ஒரு எம்பளம் பண்ணலாமா அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா கேட்டார் என்கிட்ட. அதுக்கப்புறம் அதை வந்து ரஜினி சார் வேண்டான்னு சொல்லிட்டார். ஏன் வேண்டான்னா, நமக்கு நாமே பப்ளிசிட்டி பண்ணிக்கணுமா டைரக்டர், எதுக்கு சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் எம்பளம் சம்பளம் அதெல்லாம் எதுக்கு இப்போ அப்படின்னு அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டாருக்கு அது பிடிக்காது, அவரை பிரைஸ் பண்ணி பாடினா அதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. அவர்கிட்ட போய் சொன்ன உடனே பண்ணலாமே, நல்லா இருக்குமே ரஜினி சாருக்கு, அப்படி ரஜினிகாந்த் சொன்ன உடனே அதை சூப்பர் ஸ்டார் அந்த இது மாதிரி பண்ணார். ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் பண்ண சொன்னாரு. அங்கிருந்து எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி அப்போ பண்ண சூப்பர் ஸ்டார் தான். ஃபர்ஸ்ட் டே அண்ணாமலை ரிலீஸ் ஆன பிறகு அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் அதை போடுறாங்க. தியேட்டர் அப்படியே அதிருது அந்த மியூசிக்கு. அதுதான் இன்னைய வரைக்கும் வேற மியூசிக் டைரக்டர் சாரோட படம் செஞ்சால் கூட அந்த மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கூலில் படத்துல முதல் மியூசிக்கும் நான் பண்ணதுதான், கடைசியா வர பாட்டும் நான் பண்ணதுதான். அந்த லயோலா காலேஜ். தேங்க்யூ சார். ஸ்ரீகாந்த் தேவா சார் ஒரு கேள்வி. நிறைய பேர் வந்து சரியா சந்தோஷமா ஒரு விஷயம் அனுப்பியிருந்தேன் 2023ல. ஆமா. நீங்க எத்தனை பேர் வந்து படங்களுக்கு வந்து தேசிய விருது வாங்கிக்க, நீங்க ஒரு குறுந்திரைப்படத்துக்காக தேசிய விருது வாங்குனீங்க, அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சோஷியல் மீடியா எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க, ப்ரெஸ்லேருந்து வந்திருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சியுமே வந்து நல்லா மிகப்பெரிய ஹிட் ஆகுது காரணமே நீங்கள் தான். நீங்கள் வந்து எங்களோட ஷோவை பற்றி வரப்பொழுது நல்லா நீங்கள் எழுத மக்கள்கள் வந்து நம்ம ஷோக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 6ஆம் தேதி ஷோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே தெரியுது எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக நம்ம ஆரா என்டர்டெயின்மெண்ட் ஆனந்த் சாருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க. இந்த நேரத்தில் அவரு ரொம்ப ஷோஸ் பண்ணியிருக்காரு, பட் அப்பாவோட ஷோ வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப அதாவது ஒரு நாளுமே வந்து இன்னும் பெட்டராக பண்ணணும் ஐடியா. நேற்று முடிக்கல, இன்னைக்கு வேற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே அதோட ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி விசாகா சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். ஸோ டைட்டில் ஸ்பான்சர் பண்றீங்க, ரொம்ப நன்றி. அவருக்கும் பலத்த கரகோஷம் கொடுங்க. முக்கியமா அப்பா பக்கத்தில் நான் உட்கார்றது பாக்கியமா நினைக்கிறேன் அந்த நேரத்தில். ஆக்சுவலா அவார்டு ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனாக இருந்தது இந்த அவார்டு. எனக்கு எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா படத்துக்கு பெரிய இருக்கிற ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிடுவாங்க. இது மாதிரி உண்மையாக சொல்ல போனால் எனக்கே அது மாதிரி ரொம்ப ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்திருக்கு, குறும்படம்லாம் வந்திருக்கு. ரொம்ப நானே அவாய்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த லாக்டவுன் டைம்ல எனக்கு அந்த குறும்படம் வந்தது. ஈவி கணேஷ் பாபு சார் வந்து இந்த படத்தோட டைரக்ஷன். அப்போ ஏற்கனவே ஒரு படம் கட்டில்னு ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் பண்ணுறேன், ஏன்னா இப்போ லாக்டவுன் தானே சார், எனக்கும் வேலை செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இது வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பார்க்காம ஓகே இதில் ஏதோ ஒரு பெஸ்ட்டாக பண்ணால் கடவுள் மிகப்பெரிய கிஃப்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் சொன்னார், சார் கிஃப்டே எனக்கு பணமே தர மாட்டேன்ற மாதிரி தான் சொன்னார். பேமெண்ட்லாம் இல்லை சார், நான் வேணாம் சார், நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் கொடுத்து கிஃப்டாக நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட பெஸ்ட் ஒர்க்கை நான் அதில் பண்ணேன். ஸோ நம்ம நினைப்போம் நம்ம பெஸ்ட்டு ஒர்க் பண்ணுறோம், ஆனால் அதுக்கான ரிசல்ட் எதுவுமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் பண்ணது வந்து அது வந்து 2001 பண்ணேன். ஆக்சுவலாக அந்த வருஷம் எனக்கு அந்த அவார்ட் கிடைக்கல. அகைன் நான் 22லயும் அந்த அவார்ட் கிடைக்கல. 23 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எதுக்குன்னா 21க்கான அவார்டு ஆக்சுவலாக சொல்லிட்டு. அப்போ ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாருங்க நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கு கடவுள் மிகப்பெரிய பரிசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொக்கிஷமான அவார்டு. நேஷனல் அவார்டுன்றது எங்களை மாதிரி கலைஞருக்கெல்லாம் எப்படியாவது கையில் கிடைக்காதான்ற மாதிரி அவார்டு ஆக்சுவலாக. பட் அந்த அவார்டை வந்து நான் எந்த நினைச்சு நான் வாங்கவே இல்லை. அது அப்பாவோட அவார்டு. அது ஆக்சுவலாக அது அப்பாவோட அவரோட அவார்டை தான் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்படிதான் என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த அவார்டை வாங்கினேன். ஏன்னா நாளைக்கு பாட போறேன், நான் ஒரு 100 படத்துக்கு மேல மியூசிக் பண்ணிட்டு அது காரணம் நான்லாம் கிடையாது. ஆக்சுவலா அப்பா கூட அவர் எங்க போனாலும் அவரு எந்த ரெக்கார்டிங்லாம் பண்ணும்போதெல்லாம் கூட வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப பேர் கேட்பாங்க, நீங்க மியூசிக்லாம் பண்றீங்களா, பெரிய வித்வான் கிட்ட மியூசிக் கத்துக்கிட்டீங்களா, வெஸ்டர்ன் கத்துக்கிட்டீங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலா நான் எங்கேயுமே பெருசாலாம் கத்துக்கல. அப்பா கூட அவர் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுவேன். நான் அதுல இருந்து கத்துக்கிட்டு தான் நான் வந்து இந்த அளவுக்கு மியூசிக் டைரக்டரா வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் இந்த இலங்கையில வந்து நிகழ்ச்சி பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை தமிழ். இந்த தமிழுக்காகவே நாங்க இங்க வந்து நாங்க அப்பா பண்றது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம் சார். அது நான் உணர்ந்துருக்கேன். ஏன்னா ஒரு டைம் தேவா அவர்களுடைய ஒரு ஈவெண்ட் ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது அவருடைய பாடல்கள் மாத்திரமே நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. அந்த டைம் எனக்கு அவரை கண்டெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சேன். சிம்பிளா ஓகே வந்து பேசலாம், 5 மினிட்ஸ் தானே, நான் உடனே அதில் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பர்த்டே டைம் நினைக்கிறேன். அது அவருடைய கொண்டாட்டத்தில் அவர் 5 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களோட ரேடியோவில் வந்து பேசினார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இப்போவும் நான் நன்றி சொல்ல கடவுள். தேங்க்யூ. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வயசாகாத 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார், இன்னொருத்தர் வந்து நீங்க. அவருக்கு போட்ட மியூசிக் அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு சொல்லப்போனா இப்போ பாஷா நீங்க அப்புறம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க சூப்பர் ஸ்டாருடைய எல்லா படத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்க நீங்க போட்ட அண்ணாமலை மியூசிக். அது மாத்திரம் இல்லாம நீங்க ஆரம்ப காலத்துல பாடிருக்கீங்க. அதற்கு பிறகு இப்போ அனிருத்தினுடைய இசையிலையும் பாடுறீங்க. அது ஒரு குத்துப்பாட்டு அப்படின்ற ஒரு வைப் மெட்டீரியல்ல வச்சுக்கோ. நாங்க ஓப்பன் த டாஸ்மார்க் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. ரஹ்மான் உங்களை யூஸ் பண்ணி ஒரு டிவைனா ஒரு பாடல் தந்திருந்தாரு, ஆடு ஜீவிதம் திரைப்படத்துக்கு. அந்த பாடல் பற்றி, அந்த பாடல நீங்க பாடிய அனுபவம் பற்றி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம். சந்தோஷ் நாராயணன், இமான், எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும் பாடிட்டு வரேன். இப்போ நான்
இப்போவும் லாஸ்ட் மந்த் இமான் கிட்ட பாடினேன் புது படம். இப்போவும் நிறைய ஒரு 4 பாட்டு பாட வேண்டியது இருக்கு, பாடிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் ரகுமான் தம்பி அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அங்கே போன உடனே எனக்கு ஒரு சாங்கு கொடுத்து பாட்டு போட்ட உடனே எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. நெஞ்சமே நெஞ்சமே படத்தை பற்றி தான் கேட்குறீங்க இல்லையா? அந்த பாட்டு தானே ஆடு ஜீவிதம். நான் என்ன கேட்டேன்னா, தம்பி என்ன இது ஹரிகரனுக்கு கொடுக்க வேண்டிய பாட்டை மாற்றி எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அப்படி ஒரு மெலடி சாங் அது, ஹரிகரன் சார் பாடுற மாதிரியே இருந்தது. இல்லை சார் நீங்கள் இந்த பாட்டு பாடுங்க, எல்லாம் குத்து கானான்னு பாடுறீங்க, இந்த பாட்டு பாடுங்க. அந்த பாட்டு கொடுத்தாங்க. ஐயோ அற்புதமான மெலடி. நெஞ்சமே நெஞ்சமே அந்த கொஞ்சுதே கொஞ்சுதே ஆராரிரோ மெலடி பாட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப வரவேற்பு, அற்புதமான, எனக்கு நல்ல ரிசல்ட் மக்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி லால் சலாம் படத்துக்காக ஒரு சாங், அன்பாளனே அருளாளனே ஒரு பாட்டு. அப்பா அப்பா என்ன மெலடி! அதை நான் ரொம்ப பாக்கியமாக கருதுறேன். ஆண்டவரை பற்றி ஒரு அற்புதமான பாடலை ரகுமான் தம்பி என்ன பாட வச்சார் இல்லையா? அது எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அற்புதமான பாடல், இறைவனை பற்றிய பாடல் அது. அதில் வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நாகூர் அனிபா ஐயா அவர்களை, அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாட வேண்டிய பாட்டு தான் இது. அதுக்கப்புறம் என்ன உங்க குரல் எனக்கு பிடிக்கணும் தான் இந்த பாட்டுக்கு உங்களை கூப்பிட்டேன்னு சொன்னது. அதை விட ஒரு பெரிய ஒரு அற்புதம், சந்தோஷம் எனக்கு. தம்பி சூப்பர் சார். பாட்டு பாடும் சாமி குலசாமி உன்ன ஒண்ணு கேட்டா தப்பான்னு கேட்பீங்களே? தப்பா அந்த இடம் நல்லா கம்போஸ், அது நல்ல கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் பண்ணிருப்பாரு அந்த பாட்டை. ஆக்சுவலா வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் முகுதியம்மன் நல்ல அந்த ஆர்ஜே பாலாஜி அந்த கேட்டார். அந்த அவரும் என்ன நிறைய படத்துல நடிக்க கூப்பிட்டவர் தான். நீங்க ஏன் சார் நடிக்கல? அது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே இல்ல. எனக்கு என்னன்னா நடிக்கிறது பத்தி இல்ல, நடிச்சா இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம், ஓகே நடிச்சா. ஆனா இது வரைக்கும் கூப்பிட்டவங்க எல்லாமே வில்லனா தான் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கூட அருமை டைரக்டர் சுந்தர் சி அவர்களும் ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் கம்போசர் நடிகர் அவர் வந்து என்ன பார்க்க வந்து எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. அற்புதமான கதை. அதாவது மீசை முறுக்கு பார்ட் 2. அதில் நீங்க தான் தாதான்னாங்க. என்ன நான் தாதாவா? கதை அப்படி ஒரு கதை. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் வேண்டான்னு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் கான்சர்ட்ல பிஸியா இருக்கேன். ஒரு வாரம் சென்னையில் இருக்கேன், அப்புறம் அங்கே சிட்னி போகிறேன், அங்கே போகிறேன், மெல்பர்ன், அடிலைட், அங்கே பாரிஸ், ஜப்பான் போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் அவங்களுக்கு கரெக்டாக நம்மளால ஒத்துழைக்க முடியாது. அது ஒன்று, ஒத்துழைக்க முடியாது, டைமுக்கு நம்ம ஷூட்டிங் போக முடியாது. இன்னொரு விஷயம் பிராங்காக சொல்கிறேன், நடிக்க தெரியாது. அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லணும். நான் போய் ஷூட்டிங்கில் நடிப்பேன், டைலாக்கை மிஸ் பண்ணிடுவேன். கூட இருக்கிற ஆர்டிஸ்டெல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, மனசுக்குள்ள என்னை திட்டுவாங்க. இவர் சிவனேன்னு இருந்தார் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு, அவரை ஏன் அழைச்சிட்டு வந்து எங்களுக்கு நேரம் ஆகுது ஷூட்டிங் போகுது திட்டுவாங்க. இன்னொரு விஷயம், தெரிஞ்ச தொழிலை செய்யறது தான் நல்லது. தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். சூப்பர். அதனால நான் தெரியாத தொழில் நான் வந்து ஏற்று அவங்கள தொந்தரவு பண்ண நான் விரும்பல. அதனால நைஸ் சார். அண்ட் உங்களோட சார் நீங்க கேட்டுட்டீங்கல்ல, இன்னைக்கு கண்டிப்பா நாங்க கொடுக்கிறோம். இப்பதான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வருது சார். இலங்கைக்காக ஒரு பாடல் இல்லையேன்னு. அதாவது இலங்கையில திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்ம இப்ப கவிஞர் சொல்லியிருந்தீங்கல்ல, அஸ்வின் அவர்கள், அவர் ஒரு பாட்டு எழுதியிருந்தார். அதாவது நம்ம வீட்டில் நான் கேட்டிருக்கேன் நிறைய, என்னுடைய சின்ன வயசுலலாம் கேட்டிருக்கேன், இப்பெல்லாம் கேட்டிருக்கேன். ஏதாவது சண்டை கிண்டை வந்துச்சுன்னா புருஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு
ஐயா சாமி இல்ல எப்பா நீ வேணாப்பா நீ போப்பா நீ. ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம். என்ன மாதிரி இடத்துல ஒரு பல்லவி பிடிச்சிருக்காரு பாருங்க அந்த லைன். ஐயா சாமி நீ எனக்கு வேண்டாம். அப்புறம் அது நல்ல வார்த்தை, பொய்யா சொல்லி ஏமாத்துறது போதும். அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. அந்த பாடினவங்களும் அவ்வளவு அழகா ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம், பொய்யா சொல்லி ஏமாத்துறது போதும். தனித்தானே 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 தனினா ஐயா சாமி நீ எனக்கு வேண்டாம். எக்ஸலன்ட் சாங், த பியூட்டிஃபுல் கம்போசிங். அவ்வளோ லிரிக்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும். அப்படி நான் ஒரு இலங்கை நம்ம தமிழ் எல்லாமே நான் ரொம்ப ரசிப்பா. இலங்கையிலிருந்து வந்தேன். அப்படிப்பட்ட நான் இன்னும் இலங்கைக்கு சாங் போடலன்னா எனக்கு இப்பவே எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. நான் கண்டிப்பா போட்டிருக்கேன். சிலோனா சிங்கள பெண்ணே சினுங்காதே, சிலோனு சிங்கள பெண்ணே சினுங்காதே, மயங்காதே, தனி தானே நானே நானே தனி தானே நானே நானே. அந்த பாட்டு போட்டிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு, அது சொல்ல வேணாம் சார், கொஞ்சம் பாலிடிக்ஸா இருக்கும். இன்னொரு பாட்டு இருக்கு. பாட்டு சின்ன வயசுல டிவி பார்க்கும்போது நான் என் தம்பி அந்த பாட்டு பார்த்துட்டு சந்திரிகா சந்திரிகான்னு ஒரு பாட்டு இருக்கு. அது சூப்பரா இருக்கு சார். அது ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சது சார். அப்படியா? எஸ் எஸ். வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிகான்னு ஒரு பாட்டு போட்டேன். அப்போ ரொம்ப ஃபேமஸான பாட்டு சார். இங்க ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன் 91 92 அந்த பாட்டு அதனுடைய அர்த்தம் இப்ப தெரியுது. ஓகே சார், தி நெக்ஸ்ட் क्वेश्चन. திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் அதிகமா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு, வேர்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆமா, பிபிஎம்னு பார்க்கும்போது நீங்க அடிச்சு தூக்கி இருப்பீங்க. அப்போ 160 170 எல்லாம் போயிருப்பீங்க. ஆனா அப்பாவை ஃபாலோ பண்ணி வார்த்தைகள்ல ஒரு 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 மென்மையை கையாண்டிருப்பீங்க. ஒரு 170 யூஸ் பண்ண வேண்டிய 170 ஒரு 8 வேர்ட்ஸ் போடணும்னு சொன்னா நமக்கு அந்த பீட்டுக்கு நீங்க ஒரு 4 வேர்ட்ஸ்ல அதை ஃபில் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பீங்க. அப்பாவை ஃபாலோ பண்ணதுனால அந்த நீங்க போட்ட அந்த ஃபாஸ்ட் பீட்ல அந்த ரேப் பண்ற அந்த கல்ச்சரை கொண்டு மிஸ் பண்ணிட்டீங்களா? இப்ப அதை ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இப்ப அந்த அதே பெரும்பாலும் ரேப்பா தான் வந்துட்டு இருக்குது. ரேப் ஸ்டைல். ஆமா, அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா காலம் மாற மாற ஒரு சாங் ஸ்டைல் கூட மாறும். ஸோ என்ன சொல்லுதுன்னா, அப்பா பண்ணும்போது கானா வந்து சொன்ன மாதிரி ரொம்ப தத்துவமான வரிகளாக இருக்கும். காதல் பாடல் கூட ரொம்ப தத்துவமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஜென்ரேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா போட்டு தாக்கு வர ஒரு புறா ஃபாஸ்ட் ஆர்பிஎம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேப் ஸ்டைலே பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதுவும் நல்லா ஹிட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் மாறும். அது என்ன சொல்லுதுன்னா, அப்பா சொன்ன மாதிரி தான், அதை நம்ம ரசிக்க கற்றுக்கணும். ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம கேட்குறத விட இப்போ ரசிச்சோம்னு நினச்சினா அந்த ஸ்டைலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஆக்சுவலாக. அதுக்காக சொல்ல வரேன் சார். ஆக்சுவலாக நல்லா இருக்கு, இப்போ நல்லா இருக்கு. அப்பா சொன்ன மாதிரி தான் நல்லா பண்ணுறாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஆக்சுவலாக. என்னன்னா எல்லாமே கிளாசிக்கல் பாட்டு. அது சங்கராபரணம், சிந்து பைரவி படம் மாதிரி இப்போ நான் பண்ணியிருக்கேன். சாருகேஷ் ரொம்ப நாள் என்னுடைய கனவு கிளாசிக்கல் மியூசிக்கில் பண்ணணும்னு சொல்லி சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன். ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுடைய நாடகத்தை அதை படமாக்கியிருக்காங்க. அவரே நடிச்சிருக்காரு அற்புதமாக. சுகாஸ்ரீ அவர்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சுகாஸ்ரீ எல்லாம் நன்றி சார். வித்தியாசம். எஸ், அகடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும் அந்த பாட்டு சத்யராஜ் சார் செம்ம காம்போவா இருக்கும். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ. கண்டிப்பா கல்யாண வீட்டுல இருந்து காது குத்து வீட்டு வரைக்கும் உங்களோட பாட்டு வந்து போகாத இடமே இல்லை. நிறைய பாடல்கள் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை கொடுத்துருக்கீங்க. அந்த பாடல்களை வந்து ஏதாவது ஒரு பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாவது அந்த பாடல் வந்து உங்க லைஃபோட கனெக்ட் ஆன மாதிரியான விஷயங்கள் இருக்கா? நிறைய நடந்திருக்கும். அதனால தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று. இதை நான் முந்தா நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஜி தமிழுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். நான் அங்கே சொல்லணும்னு நினைச்ச விஷயம் தான் இந்த நான் இப்போ சொல்ல போகிற விஷயம். எதையுமே நம்ம வந்து சில வார்த்தை வெல்லும், சில வார்த்தை கொள்ளும். ஒரு அவசகுணம் சொல்லுவாங்க, அது போல வார்த்தைகளை நம்ம தொடக்கூடாது.
ஒரு படம் ஸ்ரீகாந்த் தான் மியூசிக். அந்த படம் பாண்டின்னு ஒரு படம். அந்த பாண்டி படத்துக்காக ஸ்ரீகாந்த் மியூசிக் பண்ண பாட்டு என்ன பாட சொன்னாங்க, ஸ்ரீகாந்தும் லாரன்ஸும். அது என்ன கதைன்னா, ஹீரோ வந்து ஃபாரின் போயிடுவார், துபாய் போயிடுவார். அவர் துபாய் போயிட்ட பிறகு இங்க அம்மா தவறிடுவாங்க, அவங்க அம்மா தவறிடுவாங்க. அவர் துபாயில இருந்து அம்மாவுக்காக புடவை வாங்கிட்டு வந்தார், ஒரு சாரி வாங்கிட்டு வர்றார். வந்தா அம்மாவை அடக்கவே பண்ணிட்டு இருப்பாங்க. 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. அப்ப அங்க ஒரு சாங் நான் பாடியிருப்பேன். அந்த பாட்டு வரும்போது நிறைய பேர் வந்து என்ன கண்ணீரோட பாராட்டினாங்க. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்க, புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்சையடா பாப்பதுக்கா அப்படி ஒரு நான் வந்து 2000 நினைக்கிறேன், மலேசியா 2007 அது போல. அப்ப நான் போயிருக்கப்பா மலேசியாவுக்கு போயிருக்கேன். மலேசியாவுக்கு போயிட்டு மலேசியா சிட்டியில இல்ல, அங்கிருந்து பீடின்னு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கிருந்து 3 hour அது. அந்த நேரத்தில் சென்னையில் எங்க அம்மா தவிட்டாங்க. எனக்கு அந்த செய்தி வர்றதுக்கே 1/2 நாள் ஆயிடுச்சு. நான் சிட்டிக்கு வந்த பிறகுதான் எனக்கு அந்த செய்தியே கிடைச்சது. எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கப்புறம் விஷயம் அது ஒண்ணு, அதுக்கு முன்னாடியும் ஒண்ணு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியும். அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது டைரக்டர் எஜே சூர்யா எழுந்து ஓடிட்டார், அழுதுட்டு ஓடிட்டார் அவங்க அம்மாவை நினைச்சுட்டு. டைரக்டரும் சக்தியும் ஓடிட்டார், சிதம்பரம் சக்தி சிதம்பரம். அந்த பாட்டை நான் வந்து கம்போஸில் ஒரு 4-5 தடவை பாடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்து, அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அதில் இருந்து அது யார் மியூசிக் டைரக்டர் யார் கொடுத்தாலும் பாட்டு வார்த்தையை மட்டும் எனக்கு அனுப்பிடுங்க முதல்ல வாட்ஸ்அப்பில், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு, ஏதோ ஆன்டியா சகுனமா வார்த்தைகள் இருந்தால் நான் பாட மாட்டேன். நான் ஒரு 2-3 மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் பாட மாட்டேன், நீங்களும் இதை பாடிடாதீங்கன்னு சொல்லி அனுப்புவேன். ஜிவி பிரகாஷ் தம்பியோட பாட்டு கூட நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுல இருந்து அது போல வார்த்தைகளை நான் முதல்ல படிச்சிருவேன், அப்புறம் தான் பாடுவேன். மற்ற மியூசிக் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே. அதனால இதுதான் இதை விட வேற அனுபவம் என்ன இருக்கு? ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஹாய் சார், கம்போசிஷன்ல வந்து ஒரு பாட்டு எது? எங்க வீட்டில் காலையில் 6:30 மணிக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, அது 9 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் போகும். அப்படி கேட்டுட்டு இருப்பான் அந்த பாட்டு. அதே போல ஈவினிங் ஒரு 6 மணிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கோம் அதே பாட்டு. அந்த பாட்டு கேட்காம நாங்க இருக்கவே மாட்டோம், எல்லாரும் கேட்டுட்டு இருப்போம் வீட்டில். சாமி பாட்டு தான், மந்திரங்கள்லாம் இருக்கு இல்ல, அந்த பாட்டு தான் ரொம்ப கேட்கறது வீட்டில். நாங்க சினிமாவில் நாங்க வீட்டில் டிவியில் வரும்போது கேட்போம், ஆனால் சாமி பாட்டு அதுதான் காலையில இருந்து 8-10 மணி வரைக்கும். மற்ற பாட்டெல்லாம் நாங்க வெளியே போகும்போது கேட்போம். மோஸ்ட்லி நான் மியூசிக் பண்ணதை விட மற்றவங்க மியூசிக் பண்ணதை ரசிச்சு கேட்பேன், அதான் உண்மை. நானும் எப்படி நம்ம இப்ப என்ன எப்படி ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, ட்ரெண்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்க, ஆடிட்டு அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஸ்பெஷலா ஏதாவது கேட்பாங்க அடிக்கடி? ஆமா, என்ன பாட சொல்லுவாங்க. என்ன பாட்டுன்னா, இந்த குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல பாட்டை என்ன பாட வச்சுட்டு எல்லாம் கூட்டமா ஆடிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா ஆடுவாங்க. அம்மா போதப்பா. அப்பா என்ன சொல்லுவாருன்னா, தாத்தா குலுக்கி வச்ச கொக்கோ கோலா என்னன்னா
சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போடுவார். இல்லை ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பெஷல் என்ன பார்த்தா ஹைலைட் என்னன்னா சாங் போட்டெல்லாம் அவங்க ஆட மாட்டாங்க. அப்பா பாடணும், லைவாக பாடணும். அது ஆக்சுவலாக நான் லைவாக பாடணும். அவர் ஒரு 2 மணி நேரமா அதே பாட்டை பாடிட்டு இருப்பார் பசங்களுக்காக. குளிக்க வச்சேக்கோ ஃபர்ஸ்ட், அப்புறம் கொஞ்ச நேரம் குளிக்க வச்சேக்கோ. எனக்கு ஆக்சுவலி ஆப்ரேஷன் நடந்து நான் படுத்துட்டு இருக்கிறேன் வீட்டில், அப்படியே சாஞ்சு படுத்துட்டு இருப்பேன்ல, அந்த நேரத்தில் எல்லாம் வந்து என்ன குஷிப்படுத்தணும்னு சொல்லி என்ன பாட வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பாடக்கூடாதுன்னா அது பிள்ளைங்க தான், இந்த கிராண்ட் சில்ட்ரன் அவங்க தான் பாடுவாங்க. தேங்க்யூமா. வரும் அந்த மீனம்மா சாங் கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ராஜான்னு ஒருத்தர் உச்சத்துல இருக்கும்போது இந்த பக்கம் புயலா ரஹ்மான் ஒருத்தர் வராரு. அது ரெண்டுக்கும் இடையில ஒருத்தர் மேஜிக் பண்றாரு. அதுதான் தேனிசை தென்றலா தேவான ஒருத்தர் அந்த இடத்துல உருவாக்குறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு எப்பவுமே வருஷத்துக்கு 2-3 வாட்டி என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஆரா என்டர்டைன்மெண்ட் மற்றும் விசாகாவுக்கு நன்றி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. சார், உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின். நேருக்கு நேர் படத்துல 2 லெஜெண்ட்ஸ் வச்சு நீங்க ஒரு மியூசிக் பண்ணிருப்பீங்க. முக்கியமா விஜய் சார் அப்புறம் சூர்யா சார். இவங்க 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு சீனரிய டைரக்டர் கொடுத்திருப்பாரு. மியூசிக்லயும் எங்களுக்கு நீங்க குறை வைக்கல. அது எப்படி சார் 2 பேருக்கும் நீங்க ஒரே மாதிரி ஈக்குவலான மியூசிக் எப்படி கொடுத்தீங்க? அது ரொம்ப கஷ்டம். இன்னொருத்தருக்கு கொஞ்சம் குறைச்சலா படிச்சா அவங்க என்ன விட மாட்டாங்க. இதெல்லாம் யோசனை பண்ணி தான் பண்ணப்படாது. 2 அமைஞ்சு போச்சுமா. 2 பேருக்கு அழகா அமைஞ்சு, நல்ல ஆர்டிஸ்ட் 2 பேருமே. அவள் வருவாளா. நைஸ் நைஸ்மா, நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே, மெட்டு போட்டு ஒரு பாடல் ஹிட் ஆயிருக்கு, இப்படி மக்கள் மத்தியில பேசப்படுது அப்படின்னு சொன்னா என்ன பாடல சொல்வீங்க சார்? நிறைய சாங் அது போல இருக்குமா. சாதாரணமா மெட்டு அமைச்சு நான் பண்ண மியூசிக் எனக்கு பிடிக்கல, இது ரொம்ப சாதாரணமா இருக்குன்னு டைரக்டர் கிட்டே சண்டை போட்ட ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு டைரக்டருக்கு ரொம்ப பிடிக்குது, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரொம்ப சாதாரணமா இருக்கு சூர்யா சார், ரொம்ப சிம்பிளா இருக்கு. நல்லா மனம் விரும்புதே அப்படின்னு இல்ல, அப்படின்னு ஒரு பாட்டு இருந்தா அதை நானும் ரசிப்பேன். ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு டியூன் டைரக்டர் ஓகோன்றாரு. நான் எனக்கு வேணாம், நான் பண்ண மாட்டேன், நான் வேற டியூன் மாத்த போறேங்கிறேன். அவர் விட மாட்டேங்கிறார். மேகம் கருக்குது தான் அந்த பாட்டு. மேகம் கருக்குது சிக்கு சிக்கு சிக்கு, இது ரொம்ப சிம்பிளா இருக்கு சார், ஆனா அது பயங்கரமா ஹிட் ஆச்சு அந்த சாங். அப்ப எஜே சூர்யா அவர்களுக்கு அந்த அவ்வளவு மக்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது தெரிஞ்சு வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி சார். இன்னொரு கேள்வி, விஜய்க்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பாடுறதுக்கு, அதே மாதிரி நம்ம அஜித்துக்கு வாய்ப்பு கொடுக்கலையா பாடுறதுக்கு? அஜித்துக்கு நான் ஒரு தடவை கேட்டிருக்கேன், தலைக்கு கேட்டேன் ஒரு நாள், தம்பி நீங்களும் பாடுறீங்களா, ஏதாவது ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடல சார். அவர் ஏற்கனவே ஷை டைப் அவரு. சார் நீங்க எஸ்பி சார் பெரிய லெஜெண்ட்லாம் இருக்காங்க, அவங்கள பாட வைங்க சார் சொல்றேன். விஜய் பாடுறாருன்னா அந்த விஜயோட ஃபேமிலியே இசை குடும்பம். அவங்க விஜயோட ஃபேமிலி இசை. ஏன்னா விஜய் அவங்க குடும்பம் ஒரு மியூசிக் பார்ட்டி வச்சிருந்தாங்க, ஒரு குரூப் வச்சிருந்தாங்க, கல்யாண கச்சேரிகள்லாம் செய்வாங்க. அப்பெல்லாம் விஜய் சின்ன வயசா இருந்திருக்கும், குழந்தையா இருந்திருப்பாங்க. அப்ப எல்லாருமே அவங்க வீட்டில் நல்லா பாடுறவங்க தான். அவங்க பார்ட்டியில் நானே கீபோர்டு வாசிச்சிருக்கேன். அவங்க அம்மா எல்லாம் நல்லா பாடுவாங்க, சோபா மேடம் நல்லா பாடுவாங்க. அதனால விஜய் நல்லா பாடினார், அவ்வளவுதான். ஒரு பெரிய மேட்டரே இல்லை. குடும்பமே பாடுற குடும்பம், விஜய் நல்லா பாடினார். இன்னொரு விஷயம் சார், உங்களுக்கு ஒரு ஓவியரா வரணும் அப்படின்றது உங்களோட ஆசை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். ஒரு நேர்காணலே நீங்க சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே எங்களுடைய மனசுல உங்களுடைய இசையால ஓவியம் வரைஞ்சிட்டீங்க. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள் நிறைய பாடல்கள், உங்களுடைய பிளேலிஸ்ட எடுத்தாலே எல்லா பாடல்களுமே ஹிட்டான பாடல்கள். அந்த வகையில எனக்கு மீசக்கார நண்பா அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுல இருந்து ஒரு சின்ன வரி ஒன்று பாடினா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த பாடல். மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா, ரோசம் அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா. ஓகேமா? சூப்பர் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிவாஜி சாருக்கு 2 படத்துக்கு நான் இசையமைச்சிட்டேன். அதுக்கப்புறம்
ரஜினி சார், கமல் சார், அவங்க 2 பேர் இல்லையா சூப்பர் ஸ்டார். அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர், சிவாஜி சார் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் கமல், அவங்க 2 பேருக்கும் கூட படங்கள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தளபதி தலை, விஜய், அஜித் அவங்களுக்கும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தனுஷ், சிம்பு அவங்களுக்கும் நான் இசையமைச்சிட்டேன். இதுல ஒண்ணே ஒண்ணுதான் நான் பண்ணல. மரியாதைக்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு தான் நான் இசை அமைக்கல. அந்த ஒரு பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. எனக்கு பிடிச்ச ஹீரோ எம்ஜி ராமச்சந்திரன். கனெக்டடா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா நான் உங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். உங்களை வந்து கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு மூளை வளர்ச்சி இருக்குன்னு நான் நினைக்கல. நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, நேத்து என்ன பண்ணீங்கன்ற எனக்கு கேள்வியே கிடையாது. நீங்க ஒரு மெஜிஷியன், நிறைய மேஜிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களால பாதிக்கப்பட்ட ஒரு பர்சனா உங்ககிட்ட ஒன்று பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க போட்ட பாடல்கள்ல அந்த கொஞ்ச நாள் பொறு தலைவா அந்த பாட்டு இல்லையா, அது ஒரு கிரேட் அடிக்ஷன். அதாவது சும்மா எங்க நடந்து போய்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு ரேடியோலயோ ஒரு பஸ்லயோ போச்சுன்னா அப்படியே ஒரு தொலைல ஒரு வாளி தண்ணி ஊத்துன மாதிரி ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். அதே அந்த நீங்க வார்த்தைகளை பத்தி சொன்னீங்க, நெகட்டிவ் வார்த்தைகள் எவ்வளவு பாதிக்குதுன்னு. அது மாதிரி அந்த காதல் வார்த்தைகளோட அந்த பாடல்ல வந்த என்ன சொல்றது, நேத்து கூட தூக்கத்தில் அப்படின்னா வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமானு சொல்ல நேரம் அவனுக்குவே செத்துடலாமான்னு தோணும். ஸோ அது மட்டும் இல்ல, உங்க இசையில அந்த தேனிசை தென்றல், அந்த இசையில இருக்க மகிமை. ஆக்சுவலி நான் என்ன சொல்றது, உங்க இசையை நான் வந்து முக்கியமா நாதஸ்வரத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கேட்டா எப்படி இருக்குன்னு நிறைய டைரக்டா அவங்க பாட்டு கேட்கறத விட அந்த மெலடி எப்படி நாதஸ்வரத்துல இருக்கு அப்படின்னு ரொம்ப கேட்பேன். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன். ஒரு வெட்டிங்க்கு போனா அந்த ஒரு கல்யாண வைபே வாரது, அந்த தாலி கட்டணும்னு கொஞ்ச நாள் பொறு தலைவா பாட்டு வந்து நாதஸ்வரத்துல போடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபீல். நான் வந்து அந்த ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மாதிரி ஒரு மொட்டை மாடலையோ கார் ரோட்டோ அந்த மாதிரி உங்ககிட்ட டைரக்டா சொல்லணும்னு தான் நான் வந்தேன். கேள்வி கேட்கறதுக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷம் உங்களை சந்திச்சது. ஸ்ரீகாந்த் அண்ணா, இந்த குத்து பாடல்கள் எல்லாம் இருக்கிற அந்த வைப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. அதுல வந்து நீங்க ரீசன்ட் டைம்ல ரீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணீங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தரையும் அப்பதான் அந்த ஒரு மெலடி எப்படி கிரியேட் ஆகுது, ஈவன் அது குத்துப்பாட்டா இருந்தாலும் அந்த மெலடி எப்படி கிரியேட் ஆகுதுன்ற ஒரு வைப் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய இசை படைப்புகளையும் நாளைக்கு ஷோவும் ஆராதனை ஷோவை அமர்க்கலமா மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பா. ஓகே, சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இந்த பக்கம் சார், நல்லா இருக்கு சார். அந்த பொண்ணு அந்த லைக் ஸ்டாண்ட் நிக்கிறதுனால எது லைக்ஸ் எது பொண்ணு ஸ்டாண்ட் மாதிரி அறியுமா சார்? என்னோட பேர் ஜெரமாய். ஜெர்மனா ஜெரமாய் சின்ன டீவியேஷன் சார். சொல்லுங்கம்மா. ஸோ சார், நான் பாட்டு எழுதும் போது உங்களோட பாட்டில் வர ரைமிங் அது இதெல்லாம் எனக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷன். என்னோட கேள்வி என்னன்னா, கான்சர்ட்க்கு வரும்போது ஜென் ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களோட பாட்டில் ஒரு டாப் 3 பாட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, கிஃப்டாக கொடுப்பீங்கன்னா என்ன பாட்டு கொடுப்பீங்க? அதுதான் முதல் கேள்வி. சின்ன பசங்க இருக்காங்க. ஓகே, சின்ன பசங்க இந்த பாட்டு கேளுங்க அப்படின்னா எந்த பாட்டு கேட்பீங்க? இப்போ வந்து அந்த இந்த பாட்டுக்கு அப்படின்னு பார்த்தா கரு கரு கருப்பாய் தான். கரு கரு கருப்பாய் அதுதான் பிள்ளைங்க இப்ப ரொம்ப ரசிக்கிறாங்க சார். அதை யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க சார்? எல்லாம் அவங்களுக்கே டெடிகேட் பண்ணலாமே. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்னா கருப்பு தான் பிடிச்ச, ரொம்ப பிடிச்ச கலரு. உங்களுக்கு கரு கரு, உங்களுக்கு கரு. விஷ் யூ தி பெஸ்ட். கேள்வியா? ஒரே ஒரு கேள்வி. அட்வைஸ் சொன்னேன், பாட்டு கம்போஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லா பாட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வர மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வந்து எல்லா பாட்டும் வேறு வேறு மாதிரி வர்ற மாதிரி நீங்க கம்போஸ் பண்றீங்க? அது இல்லைன்னா ஒரே டூன் ரிப்பீட் பண்ணக்கூடாது. பல கவிஞர்கள் எழுதுறாங்க இல்லையா, வாலி சார், வைரமுத்து அவர்கள், அவங்க வந்து அவங்களுடைய வரிகள் தான் நமக்கு சேஞ்ச். ஏன்னா வரி தான் நிஜம், டியூன் நிழல் தான். அதுதான் அப்படிதான் கம்போஸ் பண்றோம் நாங்க எல்லாமே. தேங்க்யூம்மா. சூப்பர். அண்ட் சார், ஒன் மோர் क्वेश्चन சார். இருக்குதா? ஹாய் சார். இங்க
சார் அங்க அந்த லெஃப்ட்ல சார். என்னோட பேர் ரக்ஷனா. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபேன் தான். ஆனா அண்ட் அட் தி சேம் டைம் நான் ஒரு தளபதி ஃபேன். நான் எப்படி தளபதிக்கு நான் ஃபேன் ஆனேன்னா, நான் 3 வயசு இருக்கிற நேரம் மின்சார கண்ணா படம் பார்த்தேன். அதுல அந்த சாங் அந்த மெலடி நீங்க எப்படி கம்போஸ் பண்ணீங்கன்னு கூட என்னால வந்து இமேஜின் பண்ண முடியல. நல்ல டேஸ்ட், உனக்கு நல்ல டேஸ்ட். Thank you sir, thank you. அந்த உன் பேர் சொல்ல ஆசை. உன் பேர் சொல்ல ஆசை. கேஎஸ் ரவிக்குமார். கேஎஸ் ரவிக்குமார். ஆமா, கம்போஸ் பண்ணும்போது கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன். கேஎஸ் ரவிக்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் படத்துக்கு நான் கம்போஸ் பண்ணும் பொழுது அவர் என்னை பார்க்க மாட்டார், அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துறார். சார் என்னை பார்த்துட்டு உட்காருங்க, நான் தானே இப்படி டியூன் பண்றேன், என்னை பார்த்துட்டு உட்காருங்கன்னு சொன்னா நான் உங்களை பார்க்க மாட்டேன் தேவா சார். ஏன் சார், நீங்க அந்த முகத்திலேயே என்னை மயக்கி உன் பேர் சொல்ல எனக்கு கேட்கவே கற்று கலக்குது. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ அந்த வார்த்தை சொல்றது. உன் பேர் சொல்ல ஆசை. உள்ள முருக ஆசைதான். உள்ளம் முருக ஆசைதான். அது ஏன் அவர் என்னை பார்க்க மாட்டேன்னா, நான் முகத்திலேயே ஆக்ஷன் பண்ணி இந்த பாட்டு ஓகே பண்ணிடுங்கன்னு சொல்றேன்னு பயம். முகத்திலேயே ஒரு நம்மளை ஏமாத்திடுவார்ன்ற பயத்துல என்னை பார்க்க மாட்டார். ஆனா அது அந்த பாட்டை அவர் ஓகே பண்ணார். அதே மாதிரி அதுலயே ஒரு ஊதா ஊதா ஒரு சாங் இருக்கும். நைஸ் ஆல்பம் அது, எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஆல்பம் அது. நைஸ் படம் கூட நல்ல படம், நல்ல படம். அதே போல முதலில் பார்த்த சம்திங், அந்த பாட்டு வந்து சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன். அவர் படத்துல நிறைய படங்கள் நான் சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் பண்ணியிருக்கேன். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே அவர் படங்கள் தான் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவருடைய டேஸ்ட் எனக்கு தெரியும். பாஷா, அண்ணாமலை, ஆஹா, நிறைய படங்கள். தேங்க்யூமா. ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றி. நான் இன்னும் அதுல இருந்து வெளியில வரவே அதுதான் கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே, சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசுறது. ஸோ எல்லாருக்குமே முதல்ல வணக்கம் சார். ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ இலங்கையில இருந்து வந்து வெளியில வந்து வாய்ப்புக்காக வந்து நிறைய பேர் வந்து பாடம் தேடி போறாங்க. அதே மாதிரி வந்து நீங்களுமே நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா சார், உங்களை மாதிரி ஒரு லெஜெண்டோட வந்து ஸ்டேஜ் வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது அடுத்தடுத்த உங்களோட வாழ்க்கையில வந்து கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளா இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து உங்களோட கான்செப்ட்ல இதே மாதிரி வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்குமா எல்லாருக்குமே, இலங்கையில இருந்து போற பாடகர்களுக்கு? வந்துட்டா கண்டிப்பா கிடைக்குமா? ஓகே, சூப்பர். அண்ட் வணக்கம். ஆர் என்டர்டைன்மெண்ட் அண்ணா வணக்கம். சொன்னா வணக்கம். ஸோ இலங்கையிலிருந்து நிறைய கலைஞர்கள் வந்து இந்தியாவில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்திரஜித், கில்மிஷா, அதுக்கப்புறம் சபேஷன். நீங்கள் கூட அந்த ப்ரோமோ பார்த்துருந்தேன் ஒரு ஸ்பெஷல் சேனலில். ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரோமோ பார்த்துருந்தேன். அதில் கொஞ்ச நாள் பொறுத்தலைவர் நல்லா பாடியிருந்தாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அதில் சொல்லியிருக்கீங்க, கொழும்புல வந்து சபேஷன் வந்து உனக்கு பாடணும்டா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து உத்தியோகபூர்வ தகவல் எதுவும் இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ப்ரோக்ராம் ஒன்று புக் ஆக போகுது, பேசிட்டாங்க. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல, அவ்வளோதான். கன்ஃபார்ம் ஆகல கண்டிப்பா. ஏன்னா அவ்வளோ பப்ளிக்கா நான் சொல்லிட்டேன் அந்த டிவியில், ஜி தமிழில். அவ்வளோ பப்ளிக்கா சொல்லிட்டு செய்யாம இருக்கக்கூடாது இல்லையா? எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டேன். சப்போஸ் நம்ம எனக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கிடைச்சா சபேஷ்ல கண்டிப்பா பாட வச்சுறேன், இதில் டவுட்டே இல்லையா? சில்மிசாவும் நல்லா பாடும், அதே நான் வாய்ப்பு கொடுத்துருவேன். நோ ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி நிறைய இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. எந்த இன்பம் துன்பமா இருந்தாலும் எங்களோட வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் உங்களோட ஃபேன். அதோட நான் வந்து நிறைய மியூசிக் கேட்பேன். பட் ஸ்கூல் டைம்ல இருந்து நான் எலும்பு வைக்கிறதுக்கு எப்படி பிக் பாஸ்ல ஒரு பாட்டு போடுறாங்களோ அதே மாதிரி எங்க அம்மா சொல்லும் நீங்க அந்த பாட்டு போட்டு தான் வந்து போவேன். அந்த பாட்டு அதே மாதிரி அப்பா அம்மா சொல்லிட்டீங்கல்ல, எல்லாரும் ஆயிடுவாங்க அப்பா. அதாவது நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க சொல்லுவாங்க, இந்த மியூசிக் கேர்ள்டா நல்ல பாட்டு போடுவாங்க. ஆனா உங்களோட பாடல்கள் வந்து கேட்டோடனே ஒரு என்ன தெரியல, அளவான வைபோ நல்ல கணக்கான வைபோ இல்லை, அதை விட எக்ஸ்ட்ராவா வைப் ஆகுது. ஸோ சூப்பர். தேவா லைவ் இன் கான்சர்ட் நடத்துற ஆரா என்டர்டைன்மெண்ட் மற்றும் விசாகா அண்ட் எல்லா ஸ்பான்சர்ஸுக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கான்சர்ட் செய்யறதுக்கு, அதோட இலங்கைக்கு வந்து நீங்க கான்சர்ட் செய்யறது ரொம்ப நன்றி தேவா சார். அதோட ஸ்ரீகிருஷ்ணா
நன்றி. அதோட என்ன சொல்றது, உன் பேர் சொல்ல ஆசையாண்டா அவங்களுக்கு பாடிருப்பீங்க. அதே மாதிரி என் பேரையும் சொல்ல எனக்கு ஆசை. என் பேரை சொல்லுங்க, கபிலன். கபிலன் வாங்க உட்காருங்க. சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். ஓகே கபிலன், சூப்பர் கபிலன். எனக்கு அதுக்கப்புறமா பல பாடல்கள் கேட்டு இவர் தான் கம்போஸ் பண்ணாரா, அவர் கம்போஸ் பண்ணாரா, அப்போ சின்ன வயசு பெருசாக தெரியாது. இப்போ எல்லாமே தேடி பார்த்து பழகினாங்க சார். இப்போ இலங்கையில் சினிமாத்துறை, தமிழ் சினிமாத்துறையுமே கூட ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இலங்கையில் ஒரு சினிமாவில் நீங்கள் இசையமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு படத்துக்கு இசையமைக்கணும்னு நினைப்பீங்க சார்? எந்த படம் கொடுத்தாலும் இசை, எந்த படம். ஏன்னா நான் பார்த்தேன், நல்ல கருத்தாக தான் படம் எடுக்கிறாங்க, கருத்தாக எடுக்கிறாங்க. அதை வந்து பார்த்துட்டு அது போல படத்துக்கு இசையமைக்க எனக்கும் ஆசை தான். ரொம்ப நன்றி சார். நன்றி 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 நன்றி. சூப்பர். அந்த லாஸ்ட் கொஸ்டின். எஸ் தேவா சார் கிட்ட ஒரு லாஸ்ட் கொஸ்டின். அதாவது சாதாரணமாகவே மியூசிக் கான்சர்ட்னு சொன்னா வைபான நல்ல குத்து பாடல்கள் தான் கூட ப்ளே பண்ணுவாங்க. பட் உன் பேர் சொல்ல ஆசை தான் அந்த பாடல்லாம் வருகின்ற சனிக்கிழமை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. மெலடி சாங் இருக்கு. ஏன்னா வெறும் குத்து நல்லா இருக்கு. ஓகே. அண்ட் ஸ்ரீகாந்த் வெங்கட இன்னொரு கொஸ்டின். அப்பா மகன் கோம்போல ஒரு சில இசையமைப்பாளர்கள் தான் ஷோ பண்றாங்க. ஸோ நீங்க இந்த பாட்டு பாடுறா, இல்லைன்னா மகன் சொல்றாரு இல்ல எனக்கு இந்த பாடல அப்பா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது சொன்னா நான் ஓகேன்னு சொல்லுவேன். அது நல்ல பாட்டா தான் சொல்லுவார் ஸ்ரீகாந்த். அதனால எந்த பாட்டா தான் நான் ஓகேன்னு சொல்லுவேன். ஓகே சூப்பர். ஸோ உங்களோட டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எங்களோட ஸ்பான்சர்ஸுக்கான ஒரு சின்ன மொமெண்டோ அண்ட் ஆல்சோ அவங்களுக்கான ஒரு சின்ன ட்ரிபியூட். தேதி இங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லாரும் வந்துடணும். நம் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க அங்கிருந்து வந்திருக்கோம். நாங்க சந்தோஷப்படணும்னா நீங்க எல்லாரும் வரணும். அதுதான் எங்க ஆசை. நல்ல குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாரும் வாங்க. உங்களை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.